ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் அறுவடை தான். இந்த தடவை கொஞ்சம் காய்கறிகள் அதிகமாகவே வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விட்டால் எல்லாம் முத்திடும், பொரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொரிச்சாச்சு. பொடலங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பொடலங்காய் வந்துருச்சு. நல்லாவே ஆனால் விதை வாங்கி தான் போட்டோம் கடையில், எதுவுமே போடல. ஆனால் நல்லா வந்துருச்சு. வெறும் தொழு உரம் மட்டும்தான் போட்டோம், அதுக்கே நல்லா வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் ஒரு 2 மக்காச்சோளம் மட்டும் முத்தி இருந்தது, அதை பறிச்சாச்சு. அப்புறம் மணத்தக்காளி கீரை, சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துடுச்சு. கத்திரிக்காய்க்கு தாங்க அளவே இல்லை. வாரத்தில் 2 கிலோ 3 கிலோங்கிற அளவுக்கு ஒரு செடியிலேருந்தே வந்துடுது. 1 கிலோ கத்திரிக்காய் இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. சரி, அது இருந்தாலும் முத்தி போச்சுன்னா நல்லா இருக்காது, பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் எல்லாமே பொரிச்சாச்சு. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளி அளவுக்கு வரும், அதையும் பொரிச்சாச்சு. இன்றைக்கி கத்திரிக்காயும் புடலங்காயும் தாங்க நிறையா அறுவடையாச்சு. இதுதான் நம்ம இன்றைக்கி தோட்டத்தில் பறித்த காய்கறிகளவே. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.